சரி, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் எத்தனை பெண் சங்கப்புலவர்கள் இருந்தாங்க சொல்லுங்க? ஒரு 1446 பேர் இருந்தாங்க. அதுல 32ல இருந்து 49 வரைக்கும் பெண்பாட் புலவர்கள் இருந்தாங்களாம். சரியா? இப்ப இங்க எத்தனை புலவர்கள் இருக்கிறோம், எத்தனை கவிஞர்கள் இருக்கிறோம் சொல்லுங்க? பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு 100 பேர் நம்ம இருக்கிறோமா? இந்த காலத்திலேயே 100 பேர் இருக்கும். அது இங்க வந்தவங்க. ஒசூர்ல வேற இன்னைக்கு நிகழ்ச்சி, அங்க ஒரு 200 பேர் இருப்பாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10,000, 20,000, 30,000 இருப்பாங்க. சரிங்களா? இந்த 3 சங்கத்துக்கும் சேர்த்து 32 பேர் தான். பாத்துக்கோங்க நடுவர் அவர்களே. அப்படியா? பல்லு மாதிரியே இருக்கே 32. அடிச்சு கொதறிடுங்க. ஆமா, அந்த மாதிரி அந்த காலத்துல, அந்த காலம்ங்கிறீங்க என்ன? அந்த காலத்துல வளர்ந்துருச்சு. அந்த காலத்துல ஊருக்கு ஒருத்தர் கூட திருக்குறள் முற்றுவதெல்லாம் என்னன்னு தெரியாது, மனப்பாடம். அது உலக அதிசயம். ஒரு மாணவன் வந்து திருக்குறள் சொல்லிட்டான் அப்படின்னா 1330 குறள் தெரிஞ்சிருச்சானே. இங்க வாங்க, இணையவழி குழுக்களுக்கு எத்தனை ஆயிரம் பேர் இன்னைக்கு வந்து மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சுட்டு மாணவர்கள் வந்து பரிசு வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் திருக்குறள் எழுதி சாதனை. நான் இன்னைக்கு திருக்குறள் தூதர். இன்னைக்கு ஒசூர் போயிட்டு நான் கையில விருது வாங்கிட்டேன். அதுக்கு நான் இங்க வந்துட்டேன். சரிங்களா? மீராமா அந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காதல் போனவர் என்ன கதை பண்ணாங்க? 17 மைல் கணக்கு எழுதினாங்க, உலக சாதனை பண்ணாங்க. சரிங்களா? 18 பெண்கள் சேர்ந்து உலக சாதனை பண்ணிட்டு என்னவோ அந்த தலைப்படுத்தா நம்மளுக்கு இது தீர்ப்பு கொடுத்துருவாங்கன்னு அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் நம்ம கதிரவன் ஐயா இந்த காலத்துல தமிழை வளர்க்கறதுக்கு எப்பாடு பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. காலையில எத்தனை வார்த்தைகள் புதுசா கற்றுக்கிறீங்க நீங்க எல்லாரும். இதுல அந்த தமிழ், இந்த தமிழ் அப்படிங்கிறீங்க. அகநானூறு, புறநானூறு எத்தனை இலக்கியத்தில் நாங்க இன்னைக்கு எல்லாம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைபிளுக்கு அடுத்தபடியா உலக பொதுவை நம்ம திருக்குறள் தான் அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? தமிழின் சிறப்புகளை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து இப்ப வந்து காரணமா இருக்கு. சரிங்களா? சும்மா என்ன நாங்க எங்களுக்கு அந்த காலத்து சொன்னா வெற்றி கிடைச்சிருன்னு சொல்றீங்க. சரி, இப்ப திருக்குறள் பன்னாட்டு ஒரு மாநாடு நடந்தது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா சியாட்டில் இருந்து ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர் வந்தார். அவருடைய பெயர் தாமஸ் ஹிட்டோஷிமா புருஷிமா அப்படின்னு சொல்லிட்டு 26 வருடங்களா நம்ம தமிழ்நாடுல இருங்கம்மா சொல்லித்தர. தாமஸ் ஹிட்டோஷிமா புருஷிமா. சரிங்களா? தாமஸ். சரிங்களாமா? புரிஞ்சுற மாதிரி இருக்கட்டும். அப்புறம் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 26 வருடங்களா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் கற்று அந்த என்ன ஒரு விஜய் கூட ஒரு பாட்டு பாடுவாரு, வளையப்பட்டி தவிழை தவிழை. அந்த வளையப்பட்டியில வந்து 5 வருடங்கள் இருந்து மதுரையில இருந்து இலக்கியம் பூரா கற்று தமிழை கற்று திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து இருக்காரு. அதை வந்து பாட்டு வடிவாகவும் பாடியிருக்காரு. முதலமைச்சர் முன்னால, தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னால அதை பாடியும் காமிச்சிருக்காரு. அந்த தமிழ்ல வந்து அவ்வளவு சுவை இருக்கு, உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப நம்ம ஏன் சொல்லக்கூடாது தமிழ் இந்த காலத்துலதான் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி? அந்த மாதிரி நம்ம பல இலக்கியத்தை வந்து இந்த இணையவழி மூலமாவும் நடத்திட்டு இருக்கோம். தமிழ் வந்து இந்த காலத்துலதான் வளர்ந்துட்டு இருக்கு, மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கிறது எனது வாதம். நடுவர் அவர்களும் வந்து இளமங்கைக்கு வந்து இப்படி ஒரு நல்லாசிரியர் விருது கொடுத்திருக்காங்க. நன்றி, மனசுல வச்சுக்கோங்க. 16 சொல்லி எனக்கு சின்ன பணமா கேட்டுட்டு போயிருக்காங்க. என்னமோ மொழி பெயர்த்துருக்காங்களா? அவர் பேர் தாமஸா புருஷா தகவல் எல்லாம் கேட்டுக்கங்க. இந்த காலத்துல வந்து நான் அங்கிட்டு எல்லாத்தையும் நாங்க வேணா அணிகளா பாத்துருக்கோம். பாவம் இந்த உட்காந்த ஒரு இவங்கெல்லாம் டீச்சர் இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு நர்சம்மா பாவம் கஷ்டப்படும் போது சேவல் யாரும்